வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றைக்கு குறிப்பாக நாங்க பேச இருக்கிறது, சர்வதேசம் மிகவும் ஒரு பதற்றமான நிலைமையில இருக்கின்றது. ஈரான் மீதான தாக்குதல், அயத்துல்லா கொமைனி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு முன் சில வாரங்களுக்கு முன் மதுரோ அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். அமெரிக்கா எங்கு நோக்கி நகர்கிறது, உலகம் எங்கு நோக்கி நகர்கிறது, இது தொடர்பில் எங்களோடு உரையாடுவதற்காக வந்திருக்கிறார் ஆசாட்டிக் அமைப்பினுடைய செயலாளர் மற்றும் முன்னாள் ஈரோஸ் அமைப்பின் உறுப்பினர் ஆய்வாளர் ரவி சுந்தர்லிங்கம். வணக்கம் ரவி. வணக்கம். வணக்கம். உலகம் எங்க இருக்கின்றது நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எங்க நோக்கி போய்கொண்டிருக்குது? இது உண்மையிலேயே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான பிரச்சனையா அல்லது இதுக்கு வேறு ஒரு வடிவம் ஒன்று இருக்கா? இது வேற வடிவம் இருக்கு. உங்களுடைய அப்ரோச்சை பொறுத்த இப்ப நீங்க கொஞ்சம் மேல நாங்க வட்டுக்கோட்டை பெருக்காச்சுனாங்க. வட்டுக்கோட்டைக்கு மாடல் இல்லைன்றதான் பிரச்சனை. நான் மாடலை வச்சு பாக்குறாள். என்ன பொறுத்தவரை எந்த வரையறுப்பு யூரோஏஷியான்றது ஐரோப்பாவையும் ஏசியாவையும் வடக்கு இருக்கிற என்ன பிராந்தியம் எங்கட அரப் பிராந்தியங்களையும் சேர்த்ததான் நான் யூரோஷியான்னு சொல்றேன். ஆசியா கண்டம், பரந்த ஆசியா கண்டம், அந்த ஆசியா கண்டம் தான் எந்த வரையறுப்பு. அப்ப இன்றைக்கு இருக்கிற நிலைமையில அந்த கண்டத்தின் ஒருங்கிணைவு, அதாவது பழைய சில்க் ரோட்டுகள், பழைய வியாபார தொடர்புகள், நெட்வொர்க்குகள் உருவாகுதாண்டா இன்றைக்கு அதுதான் மிகவும் பரந்த ரீதியில ஆக்டிவா இருக்கிற ரீஜன். அதாவது வியாபார ரீதியில ட்ரேட் ரீதியில எதிர்காலத்தை ப்ரொஜெக்ட் பண்ணு சொன்னா அங்கான் இருக்கு. நீங்க சில்க் ரோட்னு சொல்லிக்க சில்க் அண்ட் பெல்ட் அண்ட் சில்க் இனிஷியேட்டிவ் சைனா வருது. அதுக்குள்ள எல்லாரும் அதான் சொல்றேன். சைனா, இந்தியா, ரஷ்யா, எல்லாரும் யூரோப். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மாறி மாறி இந்த டரிஃப் வந்ததுல இருந்து இந்தியா யூரோப், இந்தோனேஷியாவோட அங்கால பிறகு சைனாவோட அவையோட தையல் போட்டு எல்லாம் தையலும் போட்டு இப்ப ஒரு பட்டனாய வந்துட்டு. அப்ப இப்ப பிரச்சனை சொன்னா இதுக்குள்ள இந்த பிரச்சனைக்குள்ள அமெரிக்கா எங்கேண்டா முதலாளிகள். இப்ப இது பற்றி நான் ஒரு கட்டுரை முந்தி பொழுதுனா உலகத்தை மூன்றாக தொப்போ போட்டு இப்ப இங்கே எல்லாம் கலக்க தொடங்கி விட்டார்கள். மூன்றாக டிவைட் பண்றதுதான் புது ஓடம். அதாவது ரஷ்யா, சைனா, அமெரிக்கா. அமெரிக்கா தான் டாப். அவரை பொறுத்தவரை தாங்க அவர் தான் செய்ய விளையிறார். அவர் என்ன சொல்றார்? நாங்கள் இன்றைக்கு பெரியாக்கள், நாங்கள் குழஞ்சோண்டு போறோம், நாங்கள் ஒத்துக்கொள்றோம், நாங்கள் வீக்கா போறோம். ஆனா எங்களுடைய ஸ்ட்ரெங்தை வச்சு நாங்கள் இன்றைக்கும் உலகத்தை வேறு அமைப்புக்கு கொண்டு வர முடியும். அதுக்கு நீங்கள் செஞ்சு வாரீர்களா அல்லது நாங்கள் பிரச்சனை போறோம். அப்ப சைனாவும் ரஷ்யாவும் ஏதோ விதத்துல இணைஞ்சு போவார்கள் அவளுக்கு ஒரு நம்பிக்கை. நீங்க இது அமெரிக்காவுக்கும் சைனா ரஷ்யாவுக்குமான ஒரு பல பரீட்சையா நீங்க பாக்கிறீங்க? அதுல கொண்டு இருக்குது. இப்ப அமெரிக்கா பொறுத்தவரையில தன்னுடைய அதிகாரம் மேல் ஓங்கும்ன்றதுல அக்கறையா இருக்கும். அதே மாதிரி ரஷ்யாவும் சைனாவும் தங்கட அக்கறையால் ஒவ்வொரு தங்கட உறவுல கூட கீழே போயிருக்கப்படாண்டா வேற ஒரு அக்கறையா இருக்கிறோம். இப்ப 3 பேரும் சேரிக்க ஒவ்வொரு தங்களை போட்டியா தான் பாப்பாரு. அதான் கிரேட் பவர் ஸ்ட்ரகிள்னு சொல்றோம். இப்ப 3 பேருக்கு இடையில போட்டி. இப்ப இதுக்குள்ள உண்மையா பார்த்தோம்னா ரஷ்யாவுக்கும் சைனா அமெரிக்காவுக்கும் சைனாக்கு தான் உண்மையான போட்டி. ரஷ்யாவின் தேவை என்னன்னு சொன்னால் பரந்துபட்ட நிலம் மட்டுமில்லை, அந்த பரந்துபட்ட மக்களுடைய தொடர்பில் இருக்கிற நிலப்பரப்பை கொண்டதாய் மட்டுமல்ல, யூரோப்போட ஏசியாவோடையும் அதை விட நோர்த் அட்லாண்டிக்ல அந்த போக்குவரத்துகளுக்கு முக்கியமான இருக்கு. இப்ப தண்ணி என்ன கரைஞ்சு போ ஐஸ் கட்டிய அந்த ரோட்டுகள் இப்ப அந்த பக்கத்து கப்பல் ரோட்டா வந்துடும். முந்தி மாதிரி நீங்கள் இஞ்சால போக தேவையில்லை. அப்ப இப்ப போட்டி ஏற்கனவே கிராம தொடங்குது அந்த ரோட்டை உருவாக்குறது. அப்ப அங்கதான் இப்ப இந்த கிரீன்லாந்து பிரச்சனை வந்தது மாதிரி பண்ணாங்க. கணக்கெல்லாம் கதைப்பாங்க. வியாபாரம் எங்கேன்னு கேட்டா அந்த யூரோஏசியாவோட. அமெரிக்கா பொறுத்தவரையில அந்த கொன்ரோட் அந்த ரூட்டை தனக்கு ஒரு தடுக்க முடியாம இருக்க வேணும். இப்ப நீங்க சோழன் எடுத்தீங்கன்னா சோழன் போய் அடிபட்டது அங்க என்னதுக்கு போனது அங்க கம்புச்சி எல்லாம் அந்த இடம் பிடிச்சு கொலனைஸ் பண்ண இல்லை. அங்க மலாக ஸ்ட்ரைட்டையும் சுண்டர் ஸ்ட்ரைட்டையும் ஆக்கள் கப்பம் கட்டி எடுக்கிறாங்க காசுன்றதை உடைக்கதான் போறோம். அதையும் உடைச்சு முடிஞ்சோன்னா அவர் விட்ட வந்துட்டார். அதுக்கு பிறகு உறவுகள் கல்யாணங்கள் செய்து பிறகு கோயில் கட்டினா அது பிறகு ஆனா சண்டை பிடிச்சு கொலனைஸ் பண்ணல. எங்கட கொலனைசேஷன் போற இவன் கொலனைசேஷன் போற இவன் நாட்டை கற்பழிக்கிறது இவங்க எங்கட கற்பிக்கும். சோ இப்ப நாங்கள் எங்கட சிவிலைசேஷன் யூரோப்பின் சிவிலைசேஷன் இன்றைக்கு உலகம் முழுக்கலாம் அது அமெரிக்கன் சிவிலைசேஷன் அதுதான். அதாவது உலகத்தை எந்த மாதிரி ஆளணும்ன்றது எங்களுக்கு தான் தெரியும்ன்றதுலையும் அதை நாங்கள் கையில வச்சிருக்கோம்ன்றதுல அவளுக்கு அக்கறை, அவளோட போக்கஸ்ன்றதுல அவளுக்கு அக்கறை. அப்ப இந்த பிரச்சனையில இன்றைக்கு ஈரான் எடுப்பான். ஈரான் பிரச்சனை இப்ப நான் பாக்குறப்ப யூரோஏசியா ஒன்றா வருது. அதுக்கு தடையா இருக்கிறது யாருன்னா என்ற கேள்வி. தடையா இருக்கிற யாருன்னு கேட்டீங்கன்றால் உண்மையா மனம் தெரிஞ்சு பாரபட்சங்கள் இல்லாம அடிப்படையில நாங்கள் உண்மையா தடையா இருக்கிற சில பிரச்சனைகள். அந்த பிரச்சனைக்கு ஈரான் அல்ல, ஈரான்ல இருக்கிற பிரச்சனைகள், அடுத்து அங்கால பாகிஸ்தான் தங்கின பிரச்சனைகள், இதை தாண்டி இந்தியா தாண்டி அங்கால போனீங்கன்னு சொன்ன புது இடம் இவ்வளவு ஒழிச்சு போய் மறைஞ்சு இருந்த மூலைக்கு இருந்த மைனமார், அதாவது பேர்மா, அதை சுத்தின பிரச்சனை. அது மாதிரி அங்க தமிழர் சிங்களர் அந்த பிரச்சனை அவங்க கணக்கு இருக்கு சொன்னா அந்த
எல்லா நாளும் அடிச்சு காட்டி ஒண்டா வச்சிருந்தது. வெளியாக்கள் அதை பேசாம விட்டுட்டு குகையில விட்ட மாதிரி. இப்ப கொஞ்சம் திறந்து விட்டோம்னா உள்ளு சண்டை எல்லாம் வந்து இன்றைக்கு சிவில் வார் தொடங்கிட்டு. அப்ப அது ஒரு டீஸ்டேபிளைசிங் ஏரியா. அது மட்டுமல்ல, இந்த 2 ஏரியாவும் இனியில் என்ற தாது பொருட்கள், கேஸுகள், பெட்ரோல்கள் கொண்ட இடங்கள். அப்ப இப்ப யூரோ ஏசியாவுக்கு தேவையான பெட்ரோல், கேஸுகள், சாமான்கள் மாதிரி எல்லாம் இந்த இடத்துல எல்லாம் இருக்கு. அமெரிக்காவுக்கு அங்கே ஒன்று இதாது. அப்ப அமெரிக்கா வந்து டீலோட தான் போகலாம். அப்ப இதுக்கு தடையா இருக்கிறார்கள் யாருன்னு கேட்டீங்க. இப்ப இன்றைக்கு அரப் கண்ட்ரிகள் எடுத்தீங்கன்னா, அரப் கண்ட்ரி எல்லாம் ரிஃபார்ம் பண்ணி அந்த அடிப்படை இஸ்லாமில இருந்து மாறி அங்கே போயிட்டாங்க. ஈரான் இன்னும் அதுல இருந்து மாறவில்லை. இப்ப ஈரான் இன்னும் இஸ்லாமிய மதம் வந்து உலக மக்களுக்கு விடுதலை தரும் என்ற ஒரு ஜூதர் மாதிரி நம்பிக்கை. ஜூதர் இருக்கணும் சின்னாக்களுடைய நான் கவனிக்கல. அவளுக்கு தான் சொல்லிடும். ஆனா நாங்கள் அதை கவனிக்கிறேன் இல்லை. ஆனா அவைய கண்ட்ரோல் வச்சுக்கணும் உலகம் முழுக்க. தெரியும் அவளுக்கு சினிமா துறை எல்லாத்துலயும் கண்ட்ரோல் இருக்கும். ஆனா அதை பெரிய காய்ச்சா நாங்கள் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அது வேற பிரச்சனை. ஆனா ஈரானியன்ஸ் நோக்கம் அதுதான். அதேதான் இப்போ கதைக்கிறாங்க. அமெரிக்க நாங்களும் இப்ப சொல்றாங்களா விட்கோ வண்டாச்சு எல்லாம் ஜூஸ் மக்களுக்கு உரிமை இருக்கு, கண்ட்ரோல் பண்றாங்க கடவுள் சொன்னவர். பழைய வரலாற்று தான் தூசாட்டி எடுத்துக்கொண்டு வரீங்க இப்ப சண்டை. வரலாறுல அவங்கள பொறுத்த கடவுள் சொன்னது வேற. சரி, இதெல்லாம் விடுவோம். இப்ப பிரச்சனை சொன்னா எங்களுக்கு நடைமுறையில வந்த மாட்டா கடைசியில ஈரானியல் இருக்கிற முல்லாக்கள் இன்னும் மாற தயாரில்லை. அதாவது இந்த நெட்வொர்க்கிங்களுக்குள்ள அவையன்ற சிச்சுவேஷன் பேடா இருக்கு. அவைகள் ஒன்றில் தாங்களா மாறணும். ஏன்னா மக்களுக்கு இதுலான ஒரு பிரியோசனம் இல்லை. இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா சின்ன விஷயம் பார்ப்போம். ஈரானியல்ல கவர்மெண்ட் ஒன்று இருக்கு. ஆனா மக்களால ஒரு சாமானும் வாங்க முடியாது. 1979 ஷா விழுந்த போது $1 70 ரியால். இன்றைக்கு $1 1.4 மில்லியன் ரியால். அப்ப என்ன அமெரிக்கான பொருளாதார தடையிலும் தானே காரணம். அது மட்டும் இல்லையா அங்க அது மட்டும் காரணம். எஸ், ஆனா உங்களோட உள்நாட்டு வியாபாரம் என்ன நடந்தது? இப்ப இந்தியாவுக்கும் தடைகள் இருந்து அவங்க உள்நாட்டு தான் முன்னேறது. அங்க புதுசா செய்யல. அவங்க தங்கட வாழை தாங்கள் எல்லாம் செய்யுது. அவைய இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணாம இருக்கிறோம் இந்த தகரடப்பாக செய்யறதுதான். அதாவது மிசைல்கள் மயில்கள் மண்ணாங்கடி அதுதான் அவன் கான்சென்ட்ரேட். முழு காசும் முழு இதுவும் அதுக்கெல்லாம் போகுது. மக்களுக்கு கொண்டும் போயில. அப்ப மக்கள் விருத்தி அடையலைன்னு சொன்னா நீங்க வெஸ்ட்ல இருக்கிற கல்ச்சர் ஆச்சாரத்தின்படி விற்கிறதுக்கு அங்கே ஒன்றும் செய்யலாது. உங்களோட கம்ப்யூட்டர் என்ன கொண்டு விற்க போறீங்க, உங்களோட ஐபோன் என்ன விற்க போறீங்க அங்க ஈரான்ல. சும்மா மேலிழந்த வேறையாக சிலேடையாக வச்சா. அப்ப ஈரான்ன்றது வந்து நவீன ட்ரேடிங் பிரச்சனையில தடையா இருக்கிறாங்க. அதுக்கு காரணங்கள் இருக்குது. நீங்க சொல்ற காரணங்கள் இருக்கு, தடைகள் பிரச்சனை. அதுக்கு காரணமா சொல்லி எங்களோட அதோட அதை செய்யறதுக்கு தான் இதெல்லாம் செய்யணும். இப்ப அமெரிக்கா பொறுத்தவரை அமெரிக்கா இந்த யூரோஏசியா பிரச்சனையில நேரடியாக ஈடுபடுறதுன்னு சொன்னால் தானும் பங்காளியா போறால் அவர்களுக்கும் அந்த இடத்துல தாங்கள் நம்பக்கூடிய இஸ்ரேலை தாண்டிய மக்கள் வரும். இப்ப இந்தியாவை நம்பல. இந்தியா இன்னொரு கான்டெஸ்டிங் பவர். ஆனா இந்தியா மோடி வந்து அப்படி ஒரு பவர் இருக்கிற மாதிரியா காட்டுறாங்க. இப்ப இன்னைக்கு இப்ப இஸ்ரேலுக்கு போனவர் தானே. இப்ப ஏன் போனவர் நீங்க கேட்டீங்கன்னா இஸ்ரேலுக்கு அவன் அமெரிக்கா நேரம் சொல்ல முடியாத சொல்ல போனவரா, அல்லது டெலிபோன்ல நீங்க அடியுங்கன்னு சொல்ல முடியாம இருந்தபடியா போனவரா? அவர் 2 விஷயம் காட்டுறாரு. நாங்கள் கூட நிக்கிறோம். ஆனா எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ரஷ்யா சைனா சில பின்னால இருக்கிற என்ன கதைச்சதுனால வந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. ஆல்டர்னேட்டிவ் விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. எப்ப நிப்பாட்டு ஓணம் நாங்களே எதிர்பார்க்க வேண்டிய சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப நீங்க அப்ப தொடர்புகள் எல்லாத்தையும் பிள்ளையா பார்க்கக்கூடாது. சில தேவையான விஷயங்கள் தான். மோடியின் பயணம் வந்து ஒரு இந்த சூழல்ல ஏன்னா இந்தியா நீண்ட காலமாக ரஷ்யாவோட ஒரு இணக்கப்பாடான ஒரு உறவுல இருந்தது. மற்றது பலஸ்தீனர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடுல இருந்தது. இப்ப இருக்கிற இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து அந்த பிரின்சிபலான விஷயங்களை கைவிட்டு இந்தியா ஃபர்ஸ்ட் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் மாதிரி அவளுக்கு இவள் இந்தியா ஃபர்ஸ்ட் அந்த பிரின்சிபல் எல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் முடிஞ்சு. அவளுக்கு ஏதாவது பிரின்சிபல் இருக்குன்னு சொன்னா இதை மிஞ்சி போற பிரின்சிபல் அந்த யூரோ ஏசியாவில கொஞ்சம் அக்கறை இருக்கும். எனக்கு இருக்கிற அக்கறையோட அவளுக்கு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் பாக்குற பார்வை உண்டு, அப்படி போறீங்க. இன்னொரு பக்கத்துல பார்த்தா கடாபிய தூக்கினாங்க, சதாம் ஹுசைனை தூக்கினாங்க, சிரியாவுல தூக்கினாங்க, மதுரோ, இப்ப கொமைனி. அப்ப தாங்கள் நினைச்ச ஆரையும் பதவியில வைக்கலாம், பதவியில தூக்கலாம் என்று வாழ்ந்தா நாளைக்கு இந்தியாவிலையும் நாங்கள் என்ன பாகிஸ்தான்லயும் தூக்கினது. இந்த கேள்விதான் இப்ப கேட்கிறாங்க. இப்ப இங்க வந்த கேள்வி வந்துட்டு இப்ப அவங்க கேட்கறாங்க. இப்ப இன்றைக்கு பார்த்தேன் டிஸ்கஷன் தொடங்கிட்டு. இந்த டிஸ்கஷன் 3 மணி யூரோப்ல செய்யறாங்க. உங்களுக்கு தெரியுமா இப்ப சொல்றாங்கன்னா அப்ப இன்றைக்கு ரஷ்யா செலன்சிய சாக்கல் நினைச்சாலும் ஓகே. அதே மாதிரி இந்தியா சில நினைக்கும் பாகிஸ்தான் பிரசிடென்ட் சாக்கலாம். அப்ப உலகம் முழுக்க லோவர்ட் நிலைமையா கொண்டு வர முடியுமான்ற கேள்வி ஒன்றுக்கு தானே. அப்ப அந்த நிலைமையை நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்றதுக்கே தேவைதானே. இங்கதான் அந்த பிரச்சனை. இப்ப பிரச்சனைன்னு சொன்னால் ஒரு புது ஓர்டரை உருவாக்குறதுக்கு பேச்சுவார்த்தை தேவை. அப்ப ஆக்கள் மொக்குத்தனமா போயினம், தங்களை மிஞ்சி போயினம், தங்களை கட்டர்ந்து போயினம்ன்றதையும் சில வேளையில சொட்டி காட்ட வேண்டியும் தேவை இருக்கு. இதைத்தான் நீங்க சொல்றீங்க. ஈரான் வந்து இப்ப அடிக்க வலிக்கிறது எல்லாருக்கும். 6-7 நாட்டுக்கு அடிச்சிட்டு
அதுல என்னென்றால் இப்ப பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கதான் அமெரிக்கா அடிச்சது. அப்ப ஓமானுக்கு அடிச்சிருக்கிறாங்க போய். மற்றது ஹமாஸோட பேச்சுவார்த்தை நடத்திக்கதான் கட்டார்ல அடிச்சது. எல்லா நேரமும் அதான் இப்ப நீங்க கேட்க அப்ப நீங்கள் அவ்வளவு மொக்கரோ கேள்வி கேட்கண்டா. ஹமாஸோட பேச்சுவார்த்தைக்கு ஹமாஸே சாப்பிட்டாங்க. ஹெஸ்புல்லாவோட பேச்சுவார்த்தை நடக்கி நசருல்லாவை சாப்பிட்டாங்க. அது கடந்த இதுல கூட பேச்சுவார்த்தை காய்ச்சி கொண்டிருக்கதான் ஈரான்ல குண்டு போட்டாங்க. இந்த முறையும் காய்ச்சி கொண்டிருக்கதான் குண்டு போடுறாங்க. இப்ப இவ்வளவு நீங்க என்ன செய்றீங்களா? படிக்கல 4 தடவை நடந்து உமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, நான் எவ்வளவு தெரியாது, அவ்வளவு மொக்கிறோம். இதை நாங்க கேட்கணும். அப்ப நாங்கள் மற்றவர் என்னதுக்காக செய்யணும். அப்ப இதுக்கு காரணம் டீப்பா இருக்கும். இதுக்குள்ள பிரச்சனைகள் கணக்கு இருக்கு. பிரச்சனைன்னு சொன்னால் இப்ப எனக்கு சில ஊகங்கள்ல கதைக்கிறேன். நான் சொல்றேன் இந்த மாடல்களை பற்றி தான் நாங்க முதல்ல எந்த கதையை முடிச்சுட்டேன்டா. என்ன பொறுத்தவரை முல்லாக்கள் இந்த யூரோஏஷியன் அந்த பீஸ்ஃபுல் நிலைமைக்கு தடையானாக்கள். என்ன பொறுத்தவரை மக்களுக்கு உதவாதாக்கள், அந்த பிரதேசத்துக்கு உதவானாக்கள். அதில் பார்க்க முக்கியமான விஷயம் என்ன பொறுத்தவரையில எனக்கு தேவைன்னு சொன்னால் ஒரு பெரிய பிரதேசத்தை நான் ஏன் தேர்றதுக்குன்னு சொன்னா சின்ன மக்கள் வாசிகள் ஒளிஞ்சிருக்கக்கூடிய இடம் வந்தபடியா EU ஒன்று வந்தபடியா தான் ஐரிஷ் மக்களாலே ஒழிக்க முடிஞ்சது, ஸ்கொட்டிஷ் மக்களாலே ஒழிச்சிருக்க முடிஞ்சது. தங்களுக்கு கொண்டு உரிமையா பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தது. அப்ப பெரிய பிரதேசங்கள் உருவாக்க சின்ன மக்கள் ஒளிஞ்சு கொள்ளலாம். இப்ப நீங்கள் இப்படியான சண்டைகள் நடக்க நாட்டு தேசியவாதம் நடக்க கேஷுவாலிட்டிஸ் வந்து கடைசியில ஈரான்லயே நடக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெருசுகப்படுத்தீங்கன்னா தேசியவாதத்துல உள்ளுக்கு போய் கூடிஷ் மக்களுக்கும் அரப் மக்களுக்கும் பலுச்சிஸ்க்கும் அசர்பைஜானிஸுக்கும் அல்லது உஸ்பெக்ஸுக்கும் அங்கே பெரிய அநியாயம் நடக்கும். இதுகள் கடைசியில அவைய கல்ச்சர் எல்லாம் அழிஞ்சிடும். அதே மாதிரி இஸ்ரேலுக்குள்ள அசடிக் ஜூஸுக்கு எதிராக அடிபாடு வந்து நீங்க சின்ன சின்ன கம்யூனிட்டி அழிக்க போறீங்க. எதிர்காலத்துல உபமானத்துக்கு கூட ஒன்றுமில்லாம போயிடும். இந்த மக்கள்ன்ற தேவைதான் என்ன பொறுத்தவரை. நான் எங்க பார்த்தாலும் என்ன கேட்கறது தமிழனுக்கு என்ன பொறுத்தல அல்லது கூடிஷ்காரனுக்கு என்ன பலம் இல்லாத மனுஷனுக்கு இதுக்குள்ள என்ன கிடக்குன்றா என்ன பலம் இல்லாத மனுஷன் பார்க்க நான் பாக்குறேன். அப்ப பலவானவன் வந்து டாமினி ஒன்று அடிச்சு துள்ளி கொண்டு ஜான மேல பிச்சு கொண்டு இருக்கிறான்னு சொன்னால் அமெரிக்காவோட நாங்கள் எங்க போறது இதுல எங்க நிக்கிறேன்டா எங்கட கேள்வி இதுதான் கேள்வி. அப்ப நாங்கள் இப்ப பெரிய பிரதேசத்துக்குலாம் ஓட்ட போடும் போற வழி இல்லை. இப்ப இந்தியா இன்றைக்கு டேரிஃப் ஒப்பந்தம் வந்த உடனே இலங்கையில இருக்கிற எக்கனமி உடைய போகுது. ஏன் நாங்கள் இப்ப சீல வைக்கிறது கஷ்டம். அன்லஸ் அமெரிக்காங்களுக்கு கரசினை அவங்க கூட வந்து தந்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி இன்னும் கூட எடுக்கிறது பார்க்கணும். ரெண்டு பக்கத்துல லூஸ் பண்ணுவோம். அதில் பார்க்க இந்தியா அந்த டேரிஃபுக்குள்ளால போயிட்ட மாட்டோம் எங்களை வச்சுவோம். அப்ப நாங்கள் பெருசுக்கு ஒழியவோம். சிங்கள மக்களா கூட சிங்கள மக்களை சின்னாக்கலாம் அவளும் அழிய போயிடும் இந்த ரயில்ல போனா. எங்கட சேவை வந்து எங்கேயும் அதான் பாக்கணும். இப்ப நீங்க சொல்ற சுத்தவரை அடிக்கணும் என்ன பொறுத்தவரை நிப்பாடிடுவோம். ஏனென்றால் என்ன நடக்கும் இடையில மாடி இன்றைக்கு இவ்வளவு பொறுத்திருந்தவங்க இன்றைக்கு சவுதி அரேபியா கட்டாரம் கொண்டம் பண்ணிட்டு சரியா இவ்வளவு சொல்ல இல்ல. ஏன் அவள் நல்ல உறவை வச்சுக்கிறாங்க. இவ்வளவு சைனீஸ் மீடியேட் பண்ணி இவளை செய்து வச்சது நீங்கள் ஃப்ரெண்டா இருக்கணும். 2 பேரும் சேர்ந்து ஒப்பந்தங்கள் மட்டுமில்ல மிலிட்டரி ஆஃபீஸரும் சிலர் சேர்ந்து செய்தவை. அப்ப இப்ப கேள்வி சொன்னா ஏன் சைனாவும் ரஷ்யாவும் ஓடி வந்து பெரிய சப்போர்ட் பண்ணி அடுத்த கேள்வி தானே கேள்வி. அது காரணம் ஒன்று நீங்கள் உடனே எல்லாரும் சொல்றீங்க ஐடியாலஜிக்கலே ஒன்று வராது. இது ஐடியாலஜி இல்லையே, இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் தானே. நட்பு நாடுகள் நட்பு நாடு அது ஸ்ட்ராட்டஜிக் தானே. கொண்டம் பண்ணிக்கணும் கேட்கலாம். அது அர்த்தம் ஏன் எல்லாம் கோயின்சைட் பண்ணது ரெண்டு. இவ ஓமானுக்கு கொண்டு போட்டதை கொண்டம் பண்ணி ரஷ்யாவும் சைனாவும் சேர்ந்து ஒரே நாள்ல கொண்டம் பண்ணினா இவ கமனிய சாப்பிடும் அவ்வளவு கமனிய சாப்பிடும். மற்றதே சொல்லினா பேச்சுவார்த்தையில தீர்க்கணும். ஆனா ரஷ்யா ஒரு நாசுக்கா ஒன்று சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு சொன்னா நாங்கள் இப்படி எல்லாம் செய்தால் எல்லாரும் செய்ய தொடங்கினா என்ன முதலாவது. ரெண்டாவது கேள்வி சொன்னா எல்லாரும் தங்களோட பாதுகாப்புக்காக தேவையில்லாத வெப்பன்ஸை சேர்க்க தொடங்கிவிடும். இந்த நாசுக்கா என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா இப்ப இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் யுஏஇயும் இந்தியாவும் சைன் பண்ணிக்கணும் நியூக்ளியர் ட்ரீட்டி. அப்ப யுஏஇ நாளைக்கு வெப்பன் அடிக்க வழிக்கிறாங்க என்ன செய்ய போறீங்க. நாங்களும் யுரேனியம் கிரேட் செய்ய போறோம்னு சொன்னால் நீங்கள் அவிலக்கு போட போறீங்களோ உங்களோட ஃப்ரெண்ட் எல்லோ திஸ் இஸ் வாட் தே ஆர் சேயிங். அப்ப ரஷ்யாவுக்கு மேலுக்கு உத்தரவு இருக்கு ஒப்பந்தம் இருக்கு, சைனாக்கு மேலுக்கு ஒப்பந்தம் இருக்கு, நியூக்ளியர் இல்ல. அப்ப அவியல் நியூக்ளியர் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா கேட்கிறேன். அப்ப இப்ப நாசுக்கா கணக்கு விஷயங்கள் இருக்கு. அப்ப நீங்க உலகத்தை பிரிச்சு பார்க்கல. அது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வேர் ஒன்றுக்கும் புல் பண்றது. இப்ப இந்த வேறுகள்ல ஒரு ஒழுங்குபாட்டை நியமிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஆனா முந்தின இந்த யூஎன் சரி வராது. அதெல்லாம் முடிஞ்சு யூஎன் என்ற கதையை முடிஞ்சு அதான் எங்களுடைய ஆகலையும் யூஎனோட பின்னாடி நான் தெரியல. சோ எனக்கு அது முந்தில இருந்து நான் சொல்ற விஷயம் தானே. சோ இது என்ன பொறுத்தவரை அந்த காலத்துல இருந்து இப்ப வேறங்க எங்களுடைய ஆட்கள் போய் காசு சேர்த்து கொட்டப்பச்சாவை ப்ரோசிக்யூட் பண்ணணும்னு சேர்த்தாங்க. அப்புறம் கொட்டப்பச்சாவோட போய் படம் எடுத்துட்டு வந்தாங்க. இமேமேல தீர்மானம். சர்வதேச சூழல்ல வந்து அமெரிக்கா வந்து பெரிய பொருளாதார நெருக்கடியில ஒன்றில இருக்குது. நிச்சயமான கடன் வாங்கி இருக்கிற ஒரு நாடு. சீனா வந்து பொருளாதாரத்துல முன்னேறி கொண்டு வருது. நிச்சயமா சீனா ஒரு கட்டத்துல மேவி போகும் என்றார் அமெரிக்காவை. அதை தாங்கிக் கொள்ள தயாரா இருக்காது. இல்ல அவையில பொறுத்தவே இல்லை. இப்ப அவர் வந்து இப்ப திருப்பியும் அவ என்ன செய்ய பாக்கிறேன்னு சொன்னால் இருக்கிறதுகள் தங்களுக்கு சாதகமா இருக்கிற உலக அமைப்பு கட்டுகளுக்கு தானே முந்தின வேர்ல்ட் பேங்குகள் அல்லது IMF
இன்டர்நேஷனல் பேச்சுவார்த்தை ஸ்தாபனங்கள், அது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனா இருந்தானே என்னவா இருந்தானே அது இவ்வளவு அவன் கட்டுக்கள் இருக்குதோ யூஎன் தான். இப்ப ஒவ்வொன்றா இல்லாம போகுது. அப்ப இல்லாத தாங்களே இல்லான்னு சொல்லி காட்டியும் இதான் பிரச்சனை. இப்ப உண்மையில செக்யூரிட்டி கவுன்சில தவிர யூஎன்ல அவளுக்கு ஒரு கண்ட்ரோலும் இல்லை. இப்போ அவளுக்கு எதிராக அது நிற்கும். அப்ப அவளுக்கு அதுல இப்ப பெரிய ஈடுபாடு இல்லை. இப்ப செக்யூரிட்டி கவுன்சில் வந்து அவ வெளிக்கிட்டு வேண்டாம். எப்ப ரஷ்யாவும் சைனாவும் ஒத்துக்கொள்ளுதோ நாங்கள் 3 பேரும் உலகத்தை கொண்டாடுவோம்டா அப்புறம் அதுல இருந்து மொழிக்கிட்டு அவளை பொறுத்தவரை யூரோப் வந்து பெரிய தலைவலி. இப்ப உண்மையா நீங்க எடுத்தீங்கடா இப்ப வந்தா நான் சொல்றேன், இது நான் துணிஞ்சு சொல்றேன். இப்ப வந்தா நான் சொல்றேன் என்ன பொறுத்தவரை அமெரிக்கா வந்து இஸ்ரேலே எப்பவும் டிச் பண்ணும், அதாவது கைவிடும். இந்த தாக்குதலை வந்து இஸ்ரேலின் தூண்டுதலாலதான் அமெரிக்கா செய்தன்னு சொல்றதுல இல்ல, அது மற்ற மாதிரி. இந்த முறை மற்ற மாதிரி இவ்வளவு எஸ் ஆனபடியே தான் இந்த முறை மற்ற மாதிரி. இப்ப என்ன பொறுத்தவரை அந்த அணுக்குண்டு போட்டேன் இதோட எல்லாமே அணுக்குண்டு மதர போல் பம் போட்டு இதோட நியூக்ளியர் பம் ஒன்று இல்லையான்னு சொல்லிச்சுன்னா தானே அதுக்கப்புறம் எங்க நியூக்ளியர் பம் கிடைக்கும். சரி, நீங்களே சொல்லி போட. அப்ப உண்மையா இந்த முறை போயினம் என்று சொன்னா ரெஜிம் சேஞ்சுக்கு தான் போக வலிக்கிடினம். அது இவேண்ட கதையே இல்ல, ரெஜிம் சேஞ்ச் இவேண்ட கதை. இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இது பிரச்சனை. ரெஜிம் சேஞ்ச் அவளுக்கு என்ன செய்யணும், உள்ளுக்குள்ள ரெஜிம் சேஞ்ச். அதான் நான் அந்த கட்டுரை எழுதினான். 2வது முல்லாக்களுடைய 2வது ரெவல்யூஷன் நடக்குமா என்ன பொறுத்தவரையில புது முல்லா ஒருத்தர் வருவார். அந்த முல்லா வந்து என்ன பொறுத்தவரை ஹாஹு கொண்டு கத்தி கொண்டு வருவார். இனி இல்லையா எல்லாருக்கும் எதிராக. ஆனா அவர் தான் இவரோட நெஞ்சு போவார். அமெரிக்காவோட கொமைனில இருந்த ஹார்ட்லைன்ல இருந்து அவர் இறங்குவாருன்னு நினைக்கிறீங்க? வராங்க. அவர் மாதிரி ஒரு ஆளை கத்தி கொண்டு போட்டு அவர் தான் இவரோட ஒப்பந்தம் போடுறாரு. உள்ளுக்குள்ளே ஏற்படுத்துறாங்க. இல்ல அவர் உள்ளுக்கே ஏற்படுத்துறாங்கன்னு எனக்கு ஒரு அமைச்சர் சரி ஒரு ஆளை தேர்ந்து இப்ப என்ன நடந்துன்னு சொன்னா இப்ப ஏன் இப்ப இப்படி ஆக்களை சாக்கொள்ள முடியுதுன்னு சொன்னால் இது பெரிய பிரச்சனை உண்டு. ஈரான் போர்ல இஸ்ரேல் தான் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி ரகசியமா எல்லாம் செய்து கொடுக்குது. அமெரிக்கா நேரடியா கொடுக்காத ஆயுதம். அமெரிக்கா ஆயுதத்தை இஸ்ரேல் தான் கொண்டு விட்டா இருந்து எல்லாம் செய்யுது. அப்ப அவைகள் மோசாட் இந்த உள்ளுடுதல் வந்து பெருசு ஈரானுக்குள்ள. அப்ப எத்தனையோ ஸ்லீப்பர்ஸ் இருப்பார்கள் அங்க மேல. இப்ப நாங்களே ஆங்கில மாயமா போனாங்க. சரியா நீண்ட கால உறவு. அப்ப அது மாதிரி மிலிட்ரிகளுக்கு இடையில இருக்கிற உறவுகள் அது மாறாது. இந்தியாவுக்கும் இலங்கை மிலிட்ரிக்கு இருக்கிற உறவு ஒரு நாளும் மாறாது. அவைகள் ஃப்ரெண்ட்ஸ் சந்திச்சு பியரம் அடிச்சு தண்ணியும் போட்டு எல்லாம் காய்ச்சிட்டு போயிட்டோம். இது மாதிரிதான் ஈரான். இப்ப இலகுவாய்வியல் தலைவேளை சாக்கொள்ளக்கூடிய இருக்குது காரணம் இது எல்லாம் உள்ளுக்கு ஆகலை. ஒவ்வொரு முறையும் கதை கேட்க கூடி கேட்க தெரியுதுன்னா இப்ப இந்த பாயிண்ட் சொன்னா அங்க உள்ளுக்குள்ள இருக்க ஹார்ட் லைன் ஒரு ஆள் வருவார். அவர் வந்து கடைசியில இணக்கங்கள் போடுவார். ஏன்னா அவரால் மக்களை கொண்டு விட முடியும். ஏன்னா அவர் ஹார்ட் லைனா சரி. ஆனா வெளியில வந்து சாஃப்டா வந்துருவார். நான் அவரால் ப்ரிடிக்ட் பண்றேன் அவர் தான் அனிமே வருவாருண்டு. அவர் தான் இந்த பெரிய கோமில அவர் தான் பெரிய ஹவுமேன் இந்தியா வேரிஸ் மாதிரி கதைக்கிறாங்க. அங்கே அவர்கிட்ட புள்ளிகள் எல்லாம் பெஸ்ட் எல்லாம் இருக்கிறார். அப்ப அவர் ஒரு நல்ல இருப்பார் நினைக்கிறேன், பதமா இருப்பார். மகனாகும் இல்ல இவர் கொமேனில வேரிஸ் சொல்லி போறது என்னன்னு சொன்னா அவரை பேரி அமெரிக்கா ஒழியா அது ஒழியா வந்துட்டு எல்லா போயிடுது. இது வந்து இயங்கியல் நான் பாக்குறேன் இப்போதைக்கு நடக்கக்கூடியதான். ஆனா சண்டை பிடிச்சி ஈரானை அடிச்சு பிடிக்க முடியாது சொன்னா முடிச்சால் நீங்க பிறகு உங்களுக்கு பிடிக்காதாக்களை பவர் கொண்டு அதாவது ஈரானியன் நேஷனல் கார்டு அவையெல்லாம் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கா பவருக்கு வந்துடுறாரு. அதாவது ஐசிஎல் பவர் கொண்டு மாதிரி இப்ப உள்ள சூழல்ல ஒரு ரெஜிம் சேஞ்ச் உடனடியா வருமா மக்கள்? ரெஜிம் சேஞ்ச்ன்றது என்ன கடைசியில கருத்து மாற்றம் தானே. சரி, இப்ப மக்கள் இல்ல ஆட்கள் மாற்றம் நடக்க கொலாப்ஸ் பண்ணாது. ஈரான் கொலாப்ஸ் பண்ணி சொன்னா இவளுக்கு நட்டம் அது தாங்கிறதுக்கு இயலாது. ஈரான் 90 மில்லியன் பீப்புள் பிரச்சனையை தாங்கிறதுக்கு இன்றைக்கு ஒரு தரம் தயாரில்லை. இன்றைக்கு இந்த கூட காசாவில இந்த பெரிய இதெல்லாம் போட்டுருக்கு காசு கொடுக்குறாங்க. இல்லை காசா ஒண்ணும் நடக்க இல்லை. என்ன நடக்குது? ஒன்றும் இல்லை. ஏன்னா காசு வேணும். சண்டை பிடிக்கிற சும்மா இப்ப பேட்ரியாட் மிசைல அடிச்சு உளுத்தி கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு பேட்ரியாட் மிசைலும் சொன்னாங்க 15,000 பவுனோ இன்னொன்று 15,000 சம்திங் இல்லாத. அப்ப அவங்க தயாரி டப்பா அனுப்பி கொண்டிருக்காங்க. அப்ப ஒவ்வொன்றுக்கு நீங்க உந்த செலவு எவ்வளவு ஆகுது? இதில் வந்து சண்டை பிடிக்கிறதே சிலவுல காசு எடுக்கிறதுக்கு இல்ல. சண்டை பிடிக்கிறது இன்னொரு சண்டை பிடிக்கிறது. முந்தி இங்கிலாந்துக்காரங்க முந்தி சண்டை பிடிக்கிறது பக்கத்து நாட்டோட என்ன காசு எடுத்து இன்னொரு சண்டை பிடிக்கிறது. யுத்தம் வந்து ஒரு பெரிய லாபகரமான வியாபாரம் தான். அதான். அப்ப இப்ப வந்து என்ன பொறுத்தவரை அமெரிக்கா கூட ட்ரேடில கூட நம்பிக்கை ஒழிய குதிரை நம்பிக்கை இல்லை. அப்ப நீங்க நினைக்கிறீங்களா இந்த யுத்தங்கள் வந்து இப்ப நடந்து கொண்டிருக்கிற விஷயம் வந்து ஒரு பாரிய உலக யுத்தத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஈவன் ரீஜனல் யுத்தத்துக்கு கூட நடக்காது. ஈரான் கூட அதை விரும்பாது. ஈரான் என்ன சொல்லி காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதுதான் கலைக்கிறேன். நான் தகவலை வச்சுதான் நான் கலைக்கிறோம். தகவல் எல்லாருமே அப்படித்தானே கதை மாறும். என்ன பொறுத்தவரை இருக்கிற தகவல் என்ன பொறுத்தவரை தகவல் சொல்லி நான் ஊகிக்கிற தகவல் முக்கியம். தகவல் வேற அது சும்மா புறப்பகண்டால் சிலதில் நீங்க ஊகிக்கணும். ஊகிக்கிற உங்களோட மாடல்ல போட்டு பார்த்து இது வேலை செய்யும் போட என்ற கருத்து
அது ஒரு புது கருத்து. அதாவது வெளியில என்ற அபிப்பிராயம் இது ரஷ்யா சைனா கூட இந்த பிரச்சனையில அமெரிக்காவுடைய ஏதோ இதுல ஒரு சின்ன ஒரு ஒத்துழைப்பு இருக்கு மன ரீதியில. ஆனால் நடைமுறை ரீதியில அப்புறம் என்ன வர மாட்டேங்குதுன்னா அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மூறி போயிருக்க அவை சொல்லுவாங்க இது எங்களுக்கு நட்டம். அப்ப கிரேட் பவர் ஸ்ட்ரகிள்ல அவளுக்கு நட்டம் இருக்கிறவங்க அவள் ஏதாவது ஸ்டாப் பண்ண முடியும். நீங்க அந்த வெனிசுவேலான பிரச்சனையில சொன்னீங்க சைனாக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அதே மாதிரி இப்ப இது தாக்குதல இது இருக்கும் என்னன்னு சொன்னா இப்ப ஹுமூஸை தடுத்தால் அவங்களோட பெட்ரோல் பிரச்சனை யுஏல இருந்தா முழு பெட்ரோலும் போகுது ரஷ்யாவை விட அங்க இருந்து போற பெட்ரோல் எல்லாம் போயிடும். ஈரான்ல இருந்து மாறுதலும் பார்க்க யுஏஇ ஒரு பெட்ரோல் அங்க போகுது அன்றாடம் அதெல்லாம் போயிடும். இப்ப ஸ்ட்ரைட் ஆஃப் ஹமுஸை மூடி விட்டா ஈரான் மூடுறேன்னு சொல்லுது மூட இல்லை நேற்று சொன்னாங்க மூடிட்டாங்க மூட இல்லை பின்னால பிரஷர் இருக்கு. அப்ப சும்மா ஒரு குண்டை போட்டு காட்டிட்டு ஆனா ஓமானுக்கு போட்டது பெரிய பிள்ளை என்ன பொறுத்த பிள்ளையான விஷயம். பிகாஸ் அவள் எனர்ஜி இதெல்லாம் தாக்கினம் நீங்கள் கொஞ்சம் இருக்கணும். ஈராக்கு எதிராக அறிவு எல்லாம் திரண்டாங்கண்டா அப்புறம் அமெரிக்காவோட போய் ரங்க வந்து இருப்பான். ஓமா இருக்கலாம். ஓமான் பேச்சுவார்த்தையில நடுநிலை வைச்சது நீங்கள் என்னது உங்களுக்கு ஒரு வரையறுப்பு போனோம் இதுக்கு மேல நாங்க செய்ய மாட்டோம். அது மற்றவனுக்கும் தெரிந்தானே அமெரிக்காவுக்கும் அது இருந்தானே எனக்கு உங்களுக்கும் தெரியும் அவருக்கும் தானே தெரியும். இந்த யுத்தங்கள் எல்லாம் ஒரு சில நாட்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வரும்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் சோ. இது நான் நினைக்கல ஒரு 15 நாள் இன்னொரு மாதத்துக்குள்ள குயிக்கா சொல்யூஷன் வரணும். உள்ளுக்கு 40 நாள் தான் நான் பாத்துக்கேன். இப்ப ரமடான் டைம் 40 நாள் மார்னிங் டைம். அப்ப இவியல் இந்த மாதிரி அந்த 40 நாள்ல ரியாக்ட் பண்றோம்ன்றதையும் பார்க்க வேணும். அவன் பீஸ்ஃபுல்லா இருக்கிற டைம்ல நீங்க குண்டு போடுவீங்களா? இதுவரை போட்ட குண்டுகள்ல இப்ப சார் இன்ஜின் குண்டு போட்டுத்தாங்க நாங்கள் காசால அன்றாடம் 200 300 இதுவரைக்கும் ஈரான் டிக்ளேர் பண்ணிக்கிற 205. அப்ப அங்கேயுமே கவனமா செய்யணும்ன்றதுல ஒரு இன்னொரு இது ஒன்று இருக்குது. சரி அப்ப இப்ப ஈரானோட பாக்குற விதமும் அராப்காரரை பாக்குற விதமும் உங்களுக்கு வேற. அதுக்கு ஒரு ரேஷியல் கனோட்டேஷன் ஒன்று இருக்குது. ஹிட்லரே ரங்கட மக்கள் சொன்ன மக்கள் ஈரானியன்ஸ் ஏரியன்ஸ் என்று சரி. அப்ப அவள் வேற ஆக்கள். ஸோ யூ ஹேவ் டு திங்க் அபவுட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஆனா கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் எவ்வளவு பாதுகாக்கணும்னு நான் சொல்லல ஸ்ட்ராட்டஜிக் நெட் வரைக்க. ஆனால் மண்டேல சில எழுத்துக்கள் பதிஞ்சிருக்கும். இப்ப நாங்கள் ஒரு அரப்ஸை பாக்குற விதமும் ஈரானை பாக்குற விதம் எங்களுக்கே வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அவங்களை அப்படி பதிச்சு வச்சிருக்காங்க எங்களுக்குள்ள. நாங்களும் விரும்பி பாக்குறோம். ஏன்னா எங்களுக்கு ஈரானோட உறவை நாங்களும் தமிழர்னு சொல்லி பார்க்க விரும்புகிறோம். சிலருடைய விருப்பங்களும் தேவையில்லாத உறவுல வளர்ப்போம் பொய் உறவுகளை. இதில் கணக்க பிரச்சனை இல்லை. என்ன பொறுத்தவரைக்கும் கையில முடிகிற விஷயம் தான் நான் பார்க்கிறேன். அந்த புள்ளியோட நிறைவு கொண்டு வரலாம். நன்றி ரவி. வணக்கம்.